எனது அன்பிற்கினிய ஆத்மார்த்தமான ஆத்ம உள்ளங்களுக்கு எனது முதல் கண் வணக்கங்கள். இதற்கு முன்னே நாம் யக்ஷினியை, தனத ரதிப்பிரியாவின் யக்ஷினியை வசியம் எப்படி செய்யலாம் என்பதை சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்குண்டான மந்திரம் சொல்லவில்லை. ஆனால் வரக்கூடிய பதிவுகளில் ஒரு குறிப்பிட்ட யட்சினி தேவதைகளின் மந்திரத்தை மட்டும் உங்களுக்கு இதன் மூலம் நான் தெரிவிக்க விளைகிறேன். யக்ஷினி சித்தி எப்படி செய்வது என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பார்கள். இது முழுக்க வடநாட்டு சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி தாந்திரங்களில் மந்திர சித்தி செய்யக்கூடிய வடநாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பதிவாகும். இவை முழுவதும் மிக சுருக்கமாகவும் நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் மிகவும் பொறுமையுடனும் எந்த ஒரு சாதகன் இதை உபாசிக்கிறானோ அவனுக்கு யட்சினி சித்தியாவது உறுதி. பொதுவாக காமரத்ன தந்திரம் என்ற நூல் யட்சினி சக்திகளை எப்படி சித்தி செய்து கொள்வது என்பதை பற்றி கூறுகிறது. இத்தகைய சிறந்த தேவதை யட்சினிகளை வசமாக்கிக் கொள்ள இன்னும் ஒரு நபர் அந்த யட்சினியை குறித்து செய்யக்கூடிய உபாசனை காலத்தில் மாமிசம், சாராயம், வெற்றிலை ஆகியவற்றை முக்கியமாக தவிர்க்க வேண்டும். அதேபோல் தங்கள் உடலை மற்றவர் தொடும்படி வைத்து கொள்ளக்கூடாது. இத்தகைய யட்சினி உபாசகன் தினசரி காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ஏதாவது ஒரு ஜனசஞ்சரம் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு கருப்பு கம்பளி ஆசனமோ இல்லையெனில் ஒரு சணல் நூல் ஆசனமோ சாக்கு போன்ற விரிப்புகளை விரித்து, இல்லை என்றால் சிவப்பு துண்டோ கருப்பு துண்டோ விரித்து அதன் மேல் அமர்ந்து உபாசனை செய்ய வேண்டும். ஒரு யக்ஷினியை எண்ணி என்ன சாதனை செய்கிறோமோ அந்த யட்சினி சித்தி நமக்கு கிடைக்கும் வரை நமது உபாசனையில் இடைவெளி வந்துவிடக்கூடாது, தடங்களும் இருக்கக்கூடாது. இடைவெளி ஏற்படாதவாறு நாம் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். ஒரு குறிப்பிட்ட யட்சினியை ஒரு நபர் தியானம் செய்கின்ற நேரத்தில் அந்த யட்சினியை தாய், சகோதரி, பெண் அல்லது நண்பர் இவர்கள் உருவத்தில் நாம் நினைத்து கொள்வது மிக மிக நல்லது. அவளை தவறுதலாக எண்ணிவிடக்கூடாது. அந்த தேவதைகள் தனது காதலியாகவோ மனைவியாகவோ ஒருவேளை நீங்கள் எண்ணினால் எண்ணியவர் மிகுந்த தொல்லைக்கு உள்ளாவார் என்பதை இந்த இடத்தில் நாம் உணர வேண்டும். ஒரு யட்சினி மந்திரத்தை எப்படி ஒரு சாதகன் விதிமுறைப்படி உபாசனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அதன்படிதான் அதை பின்தொடர்ந்து விடாமுயற்சியில் சொல்லவும் செய்யவும். பொதுவாக யட்சினியோட சித்தி நமக்கு கிடைப்பதென்பது மிக மிக அரிது. அதோடு மட்டுமல்லாமல் நாம் ஒரு காரியங்களில் முழுமையாக இறங்கும் பொழுது எவை இருந்தாலும் மனதிடம் மன வலிமை, உடல் வலிமை மிகவும் அவசியம். அதனால்தான் மது, மாமிசம் போன்றவற்றை எண்ணவும் கூடாது. இந்த காலகட்டங்களில் நாம் கண்டிப்பாக பெண் போகம் வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு தனி அறையில் உட்கார்ந்துதான் இந்த உபாசனை செய்ய வேண்டும். இதில் ஏதேனும் சிறிது தவறு நடந்தால் நான் இதற்கு பொறுப்பாக முடியாது. ஏனெனில் எந்த ஒரு செயலையும் குருமுகமாக செய்வது மிக மிக நல்லது. இதை காது வழியாக கேட்டு கண்கள் வழியாக பார்த்து முயற்சியில் இறங்கினால் பின் விளைவுகள் வந்தால் அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது. முறையாக ஒரு உபாசனை குரு தீட்சை வாங்கிய பின்புதான் ஒரு குருவின் மூலம் ஒரு மந்திரத்தை நாம் உள்வாங்கி அதை செய்யும் பொழுதுதான் அது முழுமையாக பாதுகாப்பாக நமக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை குறிக்கிறது.
பொதுவாக யட்சினி தேவதையை நாம் உருவேற்றும் பொழுது முதலில் நாம் காளி உபாசனை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஏனெனில் இவை அனைத்துமே ஆதிசக்தியின் உபதேவதைகள். இந்த தேவதைகளை நாம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் உபாசனை செய்தால் விளையாட்டாகவோ இல்லை முயற்சி செய்துதான் பார்க்கலாமே என்று விபரீத முடிவில் நீங்கள் எடுத்தால் அது உங்களை மட்டும் அல்லாமல் உங்கள் குடும்பத்தாரையும் மிகவும் பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். இப்பொழுது நாம் பார்க்க போகும் இந்த கனகவதி யட்சினி என்ற ஒரு யட்சினியை பார்க்க போகிறோம். இவள் இரண்டாவதாக வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு யக்ஷினி தேவி ஆவாள். இந்த தேவதையின் புகழை சொல்லில் அடங்காது. அந்த அளவிற்கு ஒருவன் தனக்கு தேவையான விஷயங்களை இந்த தேவதையை வசியம் செய்வதன் மூலம் நாம் சித்தி செய்து கொள்ளலாம். வேண்டியவற்றை விரும்பியவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம், பொருளாதார ரீதியாக மட்டுமே. பொதுவாக ஒவ்வொரு யட்சினி தேவிகளுக்கும் ஒவ்வொரு சக்தி உள்ளது. எல்லோரும் ஒரு கையில் இருந்தாலும் விரல்கள் தனி என்பதைப் போல ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு விதமான அமானுஷ சக்திகளும் அளவறியாத சக்திகளும் அதற்கென கொடுக்கப்பட்ட சில தனிப்பட்ட சக்திகளும் அதன்படியே வேலை செய்யும். ஒரு யக்ஷினியை வைத்து எல்லாவற்றையும் நான் பெற இயலாது. எனவே உங்கள் குறிக்கோள் எதுவோ அதன்படி நீங்கள் யக்ஷினியை உபாசித்து எந்த யட்சினி நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த யட்சினியை நம்ம உபாசித்து விடாமுயற்சியுடன் செய்யும் பொழுது கண்டிப்பாக 100% வருவது திண்ணம். பொதுவாக ஜோசியர்கள் கர்ண யட்சினியை வசியம் செய்து வைத்துக் கொள்வார்கள். இன்றும் வடநாட்டில் கர்ண யட்சினி வசியம் மிகவும் பிரபலம். அதேபோல் கர்ண பிசாசினி, பத்மாவதி யட்சினியும் இதில் அடங்கும். இதில் இரண்டாவதாக வரும் இந்த கனகவதி யக்ஷினியை எப்படி நாம் சித்தி செய்து கொள்ளலாம் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரு ஆலமரத்து அடியில் தனிப்பட்ட இடத்தில் ஒரு காடுகளோ மலைகளோ ஒரு ஏரி குளங்களோ உள்ள இடத்தில் ஒரு ஆலமரத்தில் ஆள் அரவமில்லாத இடத்தில் ஒரு ஏரிக்கரைகளிலோ இருக்கக்கூடிய ஆள் அரவமற்ற ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் ஆலமரத்துக்கு அடியில் ஒரு நல்ல சந்தனத்தால் அழகான ஒரு வட்டம் வரைய வேண்டும். அதில் இந்த யட்சினி பெயரை எழுதி வைத்து குங்குமத்தால் எழுதி வைத்து அவள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால், கனகவதி தாயே, மகாசக்தியே, என்னுள் இருந்து என்னை வழிநடத்தும் என் ஆத்மார்த்த சக்தியே, உன்னை நான் போற்றுகிறேன் வணங்குகிறேன் என்று உங்கள் மனதில் எது உதிக்கின்றதோ அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம், தவறேதும் இல்லை. அதன் பின்பு நீங்கள் உபாசனையின் மூலம் எடுத்திருக்கும் காளி தேவியின் மந்திரத்தை 108 தடவை சிகப்பு மலர்களால் செவ்வழி பூக்கள்களால் கொண்டு அந்த வட்டத்தின் மீது பூக்களை தூவிக்கொண்டே 108 தடவை அவள் நாமாக்களை சொல்லி பூக்களை அவள் மீது அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு தூபம் காட்டி நெய்வேத்தியமாக பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், இல்லையெனில் நெய், பச்சரிசி, பனங்கற்கண்டு சேர்த்த பொங்கலை அவளுக்கு படைத்து மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வரக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை 1008 தடவை தினமும் ஜபிக்க வேண்டும். அதாவது பகலில் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், மதியம் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், இரவில் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு தினமும் பூஜையும் செய்து வர வேண்டும், ஜபமும் செய்து வர வேண்டும். இப்படி நீங்கள் செய்வதால் கனகவதி யட்சினி மனம் மகிழ்ந்து நடுநிசையில் உங்கள் கனவிலேயோ இல்லை நேரிலேயோ உங்கள் முன் தோன்றும் பொழுது சிறிதேதும் பயம் கொள்ளாமல் அவளை வணங்கி சாஷ்டாங்கமாக வணங்கி மனைவியாகவோ இல்லை காதலியாகவோ எண்ணாமல் பெற்ற தாயாக நினைத்து அவள் பாதங்களில் பணிந்து
அவளிடம் நீங்கள் சரணடையும் பொழுது அவள் நமக்கு ஒரு தெய்வீக மையை தருவாள். அந்த மையை உபாசனை செய்யும் சாதகர் தன் கரங்களில் இட்டுக்கொண்டால், புருவத்தின் இட்டுக்கொண்டால், பூமியில் புதைக்கப்பட்டிருக்கும் புதையல் கண்ணுக்கு புலப்படும். அதை பெற்றிடவும் முடியும். இதில் 2 வகையாக சொல்லப்படுகிறது இந்த மந்திரம். ஒன்று ஓம் ஆகச்ச கனகவதி ஸ்வாகா என்றும், 2 ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஆகச்ச கனகவதி ஸ்வாகா என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 2 மந்திரங்களில் நான் குறிப்பிட்டது ஒரு மந்திரத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த பதிவை கேட்பதன் மூலம் தாங்கள் ஒரு குறிப்பேடு எடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை நீங்கள் உபாசனை செய்யலாம். தொடர்ச்சியாக நீங்கள் தொடங்கும் காலம் அமாவாசையாக இருப்பின் அது பௌர்ணமியில் முடிய வேண்டும். 1 மாத காலமும் 3 முறையும் முக்காலமும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த யட்சினி தேவியானவள் இரவிலே உங்களுக்கு காட்சி தருவாள். அதோடு மட்டுமல்லாமல் இவள் வரும்பொழுது சில அறிகுறிகள் நமக்கு தோன்றும். பொதுவாக சிரிப்பது போலவும், காலில் சலங்கை சத்தம் கேட்பது போலவும், ஒரு பெண் குரல் எங்கேயோ இருந்து உங்களை அழைப்பது போலவும் கேட்கும். பயந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் சொன்னேன், மனோதிடம் அதிகம் மிக அவசியம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கனகவதி யட்சினியை உபாசனை செய்யும் சாதகனுக்கு ஒரு வியாபாரத்தில் தொழில் விருத்தியாகும். இந்த தேவதை வருமானத்திற்குண்டான தேவதை. உங்கள் தொழில்கள் மென்மேலும் பெறுவதற்கு இந்த யட்சினியை நீங்கள் உபாசனை செய்யலாம். இவளும் ஆதிசக்தியின் ஒரு அம்சமே. அதனால் பயம் கொள்ளாமல் செய்து உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிஞ்சி பிசாசினி யட்சினி என்பவளை நான் பார்க்க போகிறோம். அதனால் உபாசனை செய்யும் ஒவ்வொரு நபர்களும், உபாசகர்களும் குரு தீட்சையோ இல்லவின் குருவின் ஆசியோ பெற்றுக்கொள்வது மிகச் சிறந்தது. இவை செய்யும் பொழுது மனதிடமும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மிக மிக அதிகம் தேவை. எதுவாக இருந்தாலும் நமது தொலைபேசி எண்ணிலேயோ இல்லது கீழே வரும் கமெண்ட் செக்ஷனிலேயோ உங்கள் கேள்விகளை கேட்டு இந்த தேவதையை நீங்கள் உபாசகம் எடுத்து வெற்றி கொள்வீராக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.